ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரை தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ருச்சக யோக ரகசியங்கள். இதான் தலைப்பு. பஞ்சமகாபுருஷ யோகங்கள் அடிப்படையில் செவ்வாயால் நமக்கு கிடைக்கக்கூடியது அதிகார பதவிகளை தரக்கூடிய ருச்சக யோகம். இது உபய லக்னங்களுக்கு இருக்காது. உபய லக்னங்கள்னு சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த லக்னங்களுக்கு ருச்சக யோகம் கிடைக்கும் வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி செவ்வாய் வழுக்கும் போது வேறு விதமான நன்மைகள் இருக்கும். அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 8 லக்னங்களான மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், இந்த லக்னக்காரங்களுக்கு ருச்சக யோகம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதில் மேஷமும் விருச்சிகமும் அவருடைய சொந்த வீடு, செவ்வாயுடைய வீடாக ஆகிடும். கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் செவ்வாய் முதல் தர ராஜயோகாதி. ஸோ இந்த 4 லக்னங்களுக்கு ருச்சக யோகங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக வேலை செய்யும். சொத்து, அதிகாரம், பதவி, அந்தஸ்து, முன்னேற்றம், யோக பாக்கியதைகள், அரசியல் ஆதாயம், வீடு, மனை, ரியல் எஸ்டேட் தொழிலினால் வளர்ச்சி, இன்னும் எல்லாமே கொடுத்துட்டு போயிடும். மீதி இருக்கக்கூடிய 4 லக்னங்களில் ஒரு 2 லக்னமான ரிஷப துலாத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் இவர் மாரகாதிபதியோ விரையாதிபதியாக வருவார். இப்போ ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் 7க்கு உடையவராகி 7ஆம் இடத்துல ஆட்சி வரும்போது ருச்சக யோகம் ஏற்படும். அவரே 12ஆம் அதிபதிங்கிறதுனால எந்த அளவுக்கு வருமானம் தருதோ அந்த அளவுக்கு விரைவும் கொடுக்கும். அதுவே துலா லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 2 7க்கு உடையவராகி 7ஆம் இடத்துல ஆட்சி வரும்போது பொது மாரகாதிபதிங்கிற முறையில் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம், அதிகாரமிக்க குடும்பத்தில் வாழ்க்கை துணை கிடைக்கிறது, திருமணத்துக்கு பிறகு முன்னேற்றம் வர்றதுங்கிற மாதிரியான நல்ல பலனோடு சேர்ந்து கொஞ்சம் மனக்கசப்பு, சங்கடங்கள், திடீர் விபத்து கண்டங்கள் போன்றவற்றையும் கொடுத்துரும். மகர லக்ன ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் ருச்சக யோகங்கிறது லக்னத்திலேயே செவ்வாய் உச்சம் பெறும்போதும் 4ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பெறும்போதும் ரொம்ப சிறப்பாக செயல்படும். ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் அவர்களுக்கு ஒருவித பாதகாதிபதிங்கிறதுனால எப்படி பார்த்தாலும் எந்த அளவுக்கு லாபமும் மேன்மையும் முன்னேற்றமும் கொடுக்குறாரோ கூடவே சில பாதகங்களையும் செய்ய தவற மாட்டார். அதுவும் இருக்க தான் செய்யும். அதுக்கடுத்து வரக்கூடிய கும்பலக்ன ஜாதகர்களுக்கு 10ஆம் இடத்துல இவர் வலுப்பெறும்போது கைதேர்ந்த மருத்துவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்காரங்கள், ரியல் எஸ்டேட்காரர்கள்னு நிறைய முன்னேற்றத்தை செவ்வாய் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாக கொடுப்பார். பொதுவாக யூனிஃபார்ம் சர்வீசஸில் ஜெயிக்க வைக்கிறது இந்த ருச்சக யோகம்தான். காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இதெல்லாமே செவ்வாயுடைய காரகத்துவம். உங்களுக்கு செவ்வாய் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் இந்த ருச்சக யோகம் ஏற்படும். ஆட்சி அடைஞ்சாலும் ஏற்படும், உச்சம் அடைஞ்சாலும் ஏற்படும். இப்போ மேச லக்னத்துக்கு லக்ன கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, 10வது கேந்திரத்தில் இருந்தாலும் சரி. ரிஷப லக்னத்திற்கு 7வது கேந்திரத்தில் இருக்கிறது. மிதுனத்துக்கு கிடையாது, முதலே சொல்லிட்டேன். மிதுன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் வலுக்கிறதே எப்போவுமே டேஞ்சர் தான். 11ஆம் இடத்துல அவர் வலுத்தா மட்டும்தான் நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை 3ஆம் இடத்துல அதிநட்பு வீட்டில் இருக்கணும். மேபி 10ஆம் இட திக்பலத்தில் இருந்தாலும் ஓகே. கடக லக்னத்துக்கு 7இல் உச்சம் பெற்ற நிலையில் 10இல் ஆட்சி பெற்ற நிலையில் சிறப்பாக கொடுப்பாரு. அது பாருங்கள், 2 வழிகளில் கொடுப்பாரு. அதே மாதிரி சிம்மலக்கண ஜாதகத்திற்கு 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் வலுவான ஒரு யோகத்தை ஒரு தர்றதுக்கு தகுதி கொண்டவர் ஆவார். ஏன்னா சிறப்பான முறையில் செவ்வாய் இவங்களுக்கு ராஜயோக அதிபதி சிம்மலக்கணக்காரங்கள். கன்னிகா லக்னத்துக்கு இது கிடைக்காது அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும். துலா லக்ன ஜாதகத்திற்கு 7ஆம் இடம், 4ஆம் இடம் 2ல் வலுத்தாலும் கிடைக்கும். இப்போ சரலக்னங்களுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 2 இடங்களில் கொடுப்பாரு. மேச லக்னத்துக்கு 2 இடம், லக்னம் 10. கடக லக்னத்துக்கு 2 இடம், 7, 10. துலா லக்னத்துக்கு 2 இடம், 4, 7, 2 கேந்திரங்களே ஒரு வலுப்பெற அமைப்பு இருக்கும். மகர லக்னத்துக்கும் 2 இடம், லக்னம் மற்றும் 4. ஸோ சரலக்கணங்கள் இந்த யோகத்தில் அதிக பலன் பெறும் அமைப்பு கொண்டவைகளாக இருக்கும். அடுத்து விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது இந்த யோகத்தை கொடுக்கும். ஒரு மாதிரி வங்கப்பட்ட யோகம்னு தான் சொல்லணும். ஏன்னா லக்ன கேந்திரம் மட்டும்தான் வரும். 6ஆம் இடத்துல போய் ஆட்சி ஆனார்னா அது 6ஆம் இடங்கிற மாதிரி வந்துடும். 3ல் வலுத்தாருனாலுமே 3ஆம் இடங்கிற மாதிரி வந்துடும்ங்கிறதுனால தனுர் லக்னத்துக்கு இந்த யோகம் கிடையாது அப்படிங்கிறது முதலே சொல்லிட்டேன். ஆனால் தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் ராஜயோகாதிபதி 5ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ வலுவாக இருந்தார்னா சிறப்பு தான். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு 10ஆம் வீட்டில் ஒரு வலுப்பெறும்போது சிறப்பான ஒரு ருச்சக யோகத்தை கொடுக்கும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2, 9 கூடையவருங்கிறனால இவர் 2ல் ஆட்சி ஆனாலும் 9ல் ஆட்சி ஆனாலும் 11ல் உச்சமானாலும் சிறப்பு தான். ருச்சக யோகத்தையும் தாண்டி அதிகார பதவியை கொடுக்கும். செவ்வாயின் இந்த வலு பரிபூரணமாக கிடைப்பதற்கு அவரோடு ஒரு இயற்கை சுபர்கள் யாராவது ஒருத்தர் இருந்தால் சிறப்பு. புதனை தாண்டி சந்திரனோ குருவோ சுக்கிரனோ செவ்வாயை பார்ப்பது அல்லது இணைவது என்பது
இந்த யோகத்தின் மேன்மையான நிலையை உங்களை அடைய வைக்கும். ருச்சக யோகத்தினுடைய மேன்மையான நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரமிக்க பதவிகள், அரசியலில் பெரிய ஆளாக இருக்கிறது, அரசு துறையில் ரொம்ப பெரிய பதவி வைக்கிறது, சிவில் சர்வீசஸ்லாம் எழுதி பாஸ் பண்ணுறது, ஆணையிடும் அதிகாரம் கொண்டவங்களாக இருக்கிறது, நிலக்கிழார்கள்னு சொல்லக்கூடிய பூமியினால் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறுவது, கட்டுமான துறையில் மிக பெரும் சாதனைகள் புரிகிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் துறைகளில் மிக பெரும் வெற்றியாளர்கள் உருவாக்குறது, சமையல் கலை வல்லுநர்களை உருவாக்குறது, சாதனை புரிபவர்களை உருவாக்குறது, விளையாட்டு துறையில் வெற்றி பெற வைக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவது, மருத்துவத்துறையில் மகத்தான சாதனைகள் புரிய வைக்கக்கூடியது, துணிகர செயல்களை ஏற்படுத்துறது, இராணுவத்துறையில் ரொம்ப பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றது, காவல்துறையில் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறது முன்னுக்கு வர்றது, தீயணைப்பு துறையில் வளர்ச்சி அடைகிறது முன்னுக்கு வர்றது, யூனிஃபார்ம் சர்வீசஸ் பராக்கிரமசாலியாக விளங்க வைப்பது, நல்ல தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், உடல் வலிமையை தர்றது, வயோதிகத்திலும் இளமை மாறாத தோற்றத்தை கொடுக்கறது, எப்போதுமே உடற்பயிற்சி செஞ்சு உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுங்கிற எண்ணங்களை தர்றது, ஒரு மாதிரி ஆணையிடும் அதிகாரம் கொண்ட மனிதர்களாக இருக்கிறது, மற்றவர்கள் மதிக்கத்தக்க அளவில் வளர்ச்சி அடைகிறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ தலை சிறந்த யோகங்களில் இந்த ருச்சக யோகமும் ஒன்று. இது சரலக்கணங்களுக்கு மிக வலிமையாகவும், ஸ்திரலக்கணங்களுக்கு 75% வலிமையாகவும், உபயலக்கணங்களான கன்னி மிதுனத்திற்கு பெருமளவு இது இல்லாத நிலையும், இன்னொரு 2 உபயலக்கணங்களான தனுசு மீனத்திற்கு செவ்வாய் வலுத்து வேறு விதமான நன்மைகளையும் தரக்கூடியது. ஆக மொத்தம் 10 லக்னங்களுக்கு இது ஓரளவுக்கு யோகம் செய்யும். இதில் 8 லக்னங்களுக்கு நேரடியாக ருச்சக யோகமாக வேலை செய்யும். தனுசு மீனத்திற்கு வேறு விதமான நன்மைகளை தரும் அமைப்பார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருந்ததுனாலே நீங்கள் ஒரு அதிகாரமிக்கவர் தான். சொத்து சேரும் யோகம் இருக்கும், பூமியினால் ஆதாயம் இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும், மற்றவர்களால் மதிக்கத்தக்க உயரத்தை எட்டி பிடிப்பீர்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மற்றவங்களோட மரியாதை கிடைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய வேலை பண்ணிகிட்ருக்கோம். என்ன செஞ்சாலும் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க. ஆனால் இதில் உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் ருச்சக யோகம் இருக்குன்னாலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தானாக தேடி வரும். அதே மாதிரி மதிப்பு மிக்கவர்கள் தொடர்பு, மரியாதைக்குரியவர்களுடைய இணைவு, நீங்களே மரியாதைக்குரியவராக மாறுறது, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வாங்கிறது, அந்த சொத்துக்களால் ஆதாயம் பெறுவது, யூனிஃபார்ம் சர்வீசஸ் உள்ளவங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுறது, அல்லது நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்குள்ளே போகிறது, பூமியினால் ஆதாயம், வீடு கட்டுறதுனால ஆதாயம், கடைக்கட்டி வாடகை கொடுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, மருத்துவ சேவைகளில் வளர்ச்சி பெறுறது, அதையே தொழிலாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது, துணிகர செயல்கள்னால வெற்றி பெறுறதுன்னு நிறைய நல்ல பலன்கள் இருக்கும். ஸோ இந்த யோகத்திற்கு அவர் பங்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சுபரின் தொடர்பு இருந்தால் ரொம்பவுமே அருமையாக இருக்கும். ஏன்னா நேச்சுராக செவ்வாய் வலுப்பெற எல்லா வீடுமே பாவ வீடுகள் தான். மேசம் ஒரு பாவ வீடு, அங்கே ஆட்சி மூல திரிகோண வலு. விருச்சிகம் கடும் பாவ வீடு, இங்கே ஆட்சி வலு. மகரம் கடும் பாவ வீடு, அங்கே உச்ச வலு. அப்போ செவ்வாயின்றதே பாவக்கோள், அடிதடி ரகலைக்கு பேர் போன கிரகம் செவ்வாய், யுத்த கிரகமும் அவர் தான். அப்போ வெட்டு குத்து தகராறு ரத்தம் காயங்கிறதெல்லாம் அவருக்கு இயல்பாக நடக்கிறது. அந்த நெகட்டிவ் செவ்வாய்கிட்டேருந்து போகிறதுக்கு குருவுடைய இணைவு, குருவுடைய பார்வை, புதனுடைய பார்வை, சந்திரனுடைய இணைவு, சந்திரனுடைய பார்வை, சுக்கரனுடைய இணைவு, சுக்கரனுடைய பார்வைன்னு அவர் சாந்தப்படுத்தணும். ஏன்னா பாவ வீடுகளில் வலிமை அடைகிறதுனால அவர் சாந்தப்படுற மாதிரியான ஒரு சுபருடைய தொடர்பும் கிடைக்கும்போது மிக அற்புதமாக இந்த ருச்சக யோகம் உங்களுக்கு வெளிப்பட்டு தலை சிறந்த உயரத்தை அடைய வைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.